வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி சேர்த்துருக்கேன். அடுத்தது பூண்டு வந்து ஒரு கட்டி உரித்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். அளவு வதங்கினா போதும். இப்போ இதுலேயே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். சீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சிறிதளவு, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டுக்கிட்டோம். டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. தேவையான மசாலாலாம் சேர்த்தாச்சு. லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். இதுலேயே புளி கரைசல் ஊற்றிக்கலாம். அரைச்ச தேங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். கருவாடு சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் கொதி விட்டால் போதும், கருவாடு வெந்துடும். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம்.